ஹைகோர்ட் வந்து நவுத்த சொன்னா நவுத்திட்டு போயா, அதுக்கு எதுக்கே சுத்தி சுத்தி அடிச்சிட்டு இருக்க? எதுக்கு அடிக்கிற? நீ போலீஸ் என்னத்தை துண்டுற நீ? தூய்மை பணியாளர்களை இரவில் அடித்து இழுத்து சென்ற போலீஸ் மற்றும் திமுக அரசை சமூக ஆர்வலர் பியூஷ் மனுஷ் ஒருமையில் விளாசியுள்ளார். இந்த அரசாங்கத்திட்டு கேட்குற அறிவு இருக்காடா உனக்கு? இல்லை கொஞ்சமாச்சும் புத்திமதியதை வேலை செய்தா? உங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு, சிஎம்க்கு, டெப்டி சிஎம்க்கு உங்கள்கிட்ட கேட்குற அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? கொஞ்சமாச்சும் இருக்கா? நாட்டு என்ன மாதிரி சீன் ஓடிட்டு இருக்குங்க? என்ன மாதிரி சீன் ஓடிட்டு இருக்கு? ஏன் ஹைகோர்ட் வந்து நவுத்த சொன்னா நவுத்திட்டு போயா, அதுக்கு எதுக்கே சுத்தி சுத்தி அடிச்சிட்டு இருக்க? எதுக்கு அடிக்கிற? நீ போலீஸ் என்னத்தை துண்டுற நீ? அண்ணாமலை மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்க, சம்மன் பண்ணி கூப்பிட வக்கில்ல உனக்கு போலீஸ்க்கு. என்ன ஒன்று கேட்குறேன், ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரனாச்சு நீங்கள் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஒரு தண்டனை கொடுத்துருக்கோம், உன் நிலத்தை வந்து தண்ணியை வந்து மாசுபடுத்துறதுக்கு, விஷம் படுத்துறதுக்கு, இத்தனை பேருக்கு கேன்சர் கொடுத்ததுக்கு தப்பா? திட்டக்கல்வி மேலாண்மை திட்டத்தில் பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸ் காட்ட முடியாது. நான் எமோஷனலாக பேசுகிறேன். இந்த போலீஸ் அட்ராசிட்டியை பார்த்து இது ஒரு பக்கம் விட்டுருங்க, ஒரு பக்கம் சைடில் வைங்க. சரி, இந்த எமோஷனலாக நான் இப்போது பேசலை, தெளிவாக கேட்குறேன், ஒரு எக்கனாமிஸ்டாக கேட்குறேன். ஒரு வரி பணத்தை உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன்ல, வரி பணம் உங்ககிட்ட வருதில்ல, அப்போ அந்த வரி பணத்தை வச்சு நீ சில சர்வீஸ் கொடுக்கணும்ல எனக்கு. அந்த சர்வீஸை நீ ப்ரைவேட்டைஸ் பண்ணுற. நீ ப்ரைவேட்டைஸ் பண்ணி என்னத்தை கிழிச்சன்ட்டு கேட்குறேன். இதுவும் எமோஷனலாக கேட்கல, இது ரொம்ப மொல்லமாக நிதானமாக கேட்கணும். நிதானமாக பேசினா தான் மக்களுக்கு பிடிக்கும். ஸோ நிதானமாக பேசுகிறேன், ரொம்ப நிதானமாக பேசுகிறேன். ரொம்ப ரொம்ப நீங்கள் ப்ரைவேட்டைசேஷன் பண்ணீங்க. 20 வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன் இந்த கூத்தை. நான் ஃபஸ்ட்டு போராட்டத்தில் இறங்கினதே எங்கள் குப்பமேட்டிலேருந்து இறங்கினேன். சேலத்தில் கிச்சிப்பாளையம் பகுதியில் ஒரு குப்பமேடுன்ட்டு ஒரு பகுதி உருவாக்குனதில் இறங்கினேன். அன்னைக்கிலிருந்து இது வரைக்கும் பார்த்துட்டே இருக்கேன். 1000 கோடி, 1000 கோடினா 1000 கோடிங்க. நான் எமோஷ்னலாக பேசலை, இது ரொம்ப நிதானமாக ரொம்ப கிளியராக பேசுகிறேன். சேலத்துக்கு 1000 கோடி திடக்கழிவு மேலாண்மை திட்டமும் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் செலவு பண்ணியிருக்க அரசாங்கம். அது யூஜிடியாக இருக்கட்டும், எஸ்டிபியாக இருக்கட்டும், லேண்ட் ஃபில் பிளான்ட்டாக இருக்கட்டும், லேண்ட் டம்பாக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், எல்லாம் 1000 கோடி செலவு பண்ணியிருக்கீங்க. என்னத்தை கிழிச்ச? நான் திருப்பியும் கேட்குறேன், மொல்லமாக கேட்குறேன், நிதானமாக கேட்குறேன். என்னத்தை கிழிச்சிருக்கீங்க இது வரைக்கும்? எங்களுக்கு பாய்சன் கொடுக்கறதோட, எங்களுக்கு புற்றுநோய் கொடுக்கறதோட, டே ஆண் பசங்களா, டே ஆணுங்கள் இதை கேளுங்கடா, டே உங்களுக்கு உன் ஒய்ஃபை சொன்னால இந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டம் மோசமாக போகிறனால நீ முடியாது. விஷம் ஆகிட்டு இருக்கு, பூமி விஷம் ஆகுது, காற்றுல விஷம் பரவுது. எதுனால? ப்ரைவேட்டைசேஷனால். கவர்மெண்ட் கிட்ட இருந்தால் என்ன ஆகிட போகுது? கவர்மெண்ட் கிட்டே இருந்தால் திடக்கழிவு மேலாண்மை திட்டம்ல இப்போ கேரளாவில் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களும் மோசமாக இருக்காங்க. ஆனால் நம்மளோட ரொம்ப பரவாயில்ல அவங்க கேரளாவில். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.